ராதே ராதே. ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? பனி ரொம்ப அதிகமாக இருக்கனால இன்றைக்கி 4:30 மணிக்கு தான் எந்திரிச்சு அப்பா கோயிலுக்கு கிளம்புன அப்புறமா நான் வந்து வீடு வாசலெல்லாம் பெருக்கிட்டு அப்பா படுத்துருந்த பெட்லாம் எடுத்துகிட்டு இப்போ வந்து ஒரு 5:30 மணி போல் இருக்கும். ஏன்னா ரொம்ப பனியாக இருக்குது. வெளியே போனால் எனக்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்லை, அதனால் வெளியே வரவே இல்லை, வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தேன். நேற்றே வந்து நைட்டில் வீடெல்லாம் கழுவிட்டேன். இப்போ வந்து அரிசி மாவு கோலம் போடணும். இந்த பூஜை நாள் வந்து இப்போ வந்து முடிஞ்சிட்டு இன்றைக்கோட துளசி செடிக்கிட்ட போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி வீட்டுக்கு காலையில் நான் வீடியோ எடுக்கலை, இப்போ வீட்டுக்கு வந்த அப்புறமா தான் எடுத்தேனே இந்த வீடியோ. கோலமெல்லாம் நல்லா காஞ்சிருந்துருக்கும். காஞ்ச அப்புறமா இந்த மாதிரி தெரியும். ஃபஸ்ட்டு போடும்போது ஈரமாக இருந்திருக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கோலமாக போட்டிருந்தேன். பசங்க படித்து முடிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறமா வந்து சாப்பிட்டாங்க. ஹெல்த் மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன். 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இப்போ கிளம்பிட்டு அந்த பக்கம் வீட்டுக்கு. இப்போ வந்து டைம் கரெக்டாக 8:30 மணி ஆகுது. இப்போ கிளம்புறேன். வரத்துக்கு எத்தனை மணி ஆகுதுன்னு தெரியல. வேலை ஹெவி இன்னைக்கு. சாமி பூஜை பண்ணுறதுனால பிரசாதம் எல்லாம் நிறைய செய்ய வேண்டியிருக்கும். என்னென்ன செஞ்சாங்க, எப்படி கும்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் அப்புறமா வீடியோ பண்ணுறேன். இப்படி வந்து இங்கே லக்ஷ்மி பூஜை ஒடிசால வியாழக்கிழமை பண்ணுவாங்கன்னு சொல்லி நான் அந்த பக்கம் கிளம்புறேன். வீடியோ எடுத்துகிட்டு போகிறேன். அந்த பக்கம் வீட்டுக்கு வர வரைக்குமே நான் வந்து வீடியோ எடுத்திருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து லைவில் வந்துட்டேன். லைவில் வந்து இங்கே வரும்போது க்ளோஸ் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே தான் வந்து இது வந்து 2 வீடு. ஆக்சுவலாக இவங்க வந்து வீடு கட்டணும். எங்கள் வீட்டு பக்கத்தில் இடம் இருக்குது இல்லைங்களா, நான் காமிச்சிருப்பேன் நிறைய வீடியோவில். அங்கே வந்து அவங்களோட இடம் இருக்குது. நான் வந்த உடனே எங்கள் 2 ஓரக்குத்தியும் வந்து உள்ளே சாமி வச்சுட்டு இருந்தாங்க, பெரிய ஓரக்குத்திங்க. இந்த பக்கமும் வந்து இது வந்து எங்கள் சின்ன மாமியாரோட வீடு. அந்த பக்கம் எங்கள் சின்ன மாமியார் படுத்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு உடம்பு முடியலை. அவங்களுக்கு உடம்பு சரியிருந்தால் அவங்க தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வாங்க. தேங்காய் எடுத்துகிட்டு வர சொன்னாங்கனால வந்து வந்த உடனே தேங்காய் கொண்டு வர சொன்னாங்க. அதனால் எங்கள் சின்ன மாமியார்கிட்ட கேட்டால் அவங்க எடுத்து கொடுத்தாங்க. ஆக்சுவலாக காலையிலேயே குளிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு உடம்பு சரியில்லைனா கூட இன்றைக்கி பூஜைனால குளிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து படுத்துட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து வந்து அவங்களும் வேலையெல்லாம் செஞ்சாங்க. நான் வீடியோ எடுத்துருக்கேன், காமிக்கிறேன். அப்புறம் எங்கள் சின்ன மாமனார் வந்தார். வழியில் வந்துட்டனால நான் இந்த பக்கம் ஓரமாக நின்றுட்டு வாங்கப்பான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க கிளம்புன அப்புறமா தேங்காய் எடுத்துகிட்டு வந்து எங்கள் நாத்தனாருங்க எங்கள் ஓரக்குத்திக்கிட்டே கொடுத்தேன். எங்கள் ஓரக்குத்தி தேங்காய் இப்போ கழுவிட்டு வர சொன்னாங்க. எனக்கு சிரிப்பு வந்துருச்சு, தேங்காய் கழுவுணுவான்னு சொல்லி. அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு வந்து தேங்காவை கழுவி கொண்டு வந்து கொடுத்தேன். ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோடனே கழுவுனியா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்லைங்கக்கா தேங்காவை கழுவணுமானா மாமா கழுவிட்டு வந்துடுன்னு சொன்னேன். அப்புறம் சரின்னு சொல்லி அப்படியே வெளியே போய் கழுவி கொண்டு வந்தேன். கொண்டு வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க வந்து சாமி வச்சுட்ருந்தாங்க. ஆக்சுவலாக காலையில் வந்து சாமி இந்த மாதிரி வச்சு பாக்கெல்லாம் வந்து நிறைய வச்சு சாமி பூஜை பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் வந்து மத்தியானம் அதே மாதிரி பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்ணும். எங்கள் மாமியார் வந்து அந்த பக்கம் இருந்து பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. நான் காசு கொடுத்துருந்தேன். பொருட்கள்லாம் வாங்கி சேர்த்து கொண்டு வந்திருந்தாங்க. இவங்க தான் எங்கள் மச்சினை, அதாவது சின்ன ஓரக்குத்தின்னு சொன்னேன் இல்லையா, அவங்க வீட்டுக்காரு. நான் இப்போ வந்து ஹஸ்பண்ட் கூட தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ தான் வந்தாங்கன்னு சொல்லி சொன்னேன் இல்லையா, அன்றைக்கி பொருளெல்லாம் கொண்டு வந்தாங்களே அவங்க தான் இது. அவங்க வந்து வெயிலாக இருக்குதுன்னு சொல்லி வெளியே உட்காந்துட்டு இருந்தாங்க. ஃபோன் சின்சியராக பார்த்துட்டு. இது வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க. அவங்கள வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. என்ன எல்லா லக்ஷ்மியும் இன்றைக்கி இந்த பக்கம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ணின்னா எல்லாருமே நல்லா கிண்டலாக ஜாலியாக பேசுவாங்க, ஃபன்னாக. என் ஹஸ்பண்ட் வந்து இவங்க வந்து ஹஸ்பண்டுக்கு தம்பி வேணும். அதனால் நல்லா கிண்டல் பண்ணுற மாதிரி பேசுவாங்க. அதுக்கப்புறம் பசங்க டியூஷன்லேருந்து டேரெக்டாக வீட்டுக்கு வந்துட்டாங்க. அங்கே வந்து வீட்டில் பார்த்துட்டு பேக் வச்சுட்டு இந்த பக்கம் வந்தால் நான் போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வா அப்படின்னு சொன்னேன். போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அண்ணன் கூட வந்து கேட்டாங்களாம். இன்னொரு அக்கா ஒருத்தவங்க அதை எடுத்து கொடுக்க சொல்லி நின்றுட்டு இருந்தான். சரி நீ போய் குளிச்சுட்டு நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு வரணும், அதுக்கப்புறம் வந்து பிரசாதம் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அவனும் சரின்னு சொல்லிட்டு இருந்தான். 2 பேரும் போயிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தாங்க. வந்து அப்புறமா ஸ்கூல் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ஸ்கூல் வந்து லீவ் இன்றைக்கி. அதுக்கப்புறம் காய்கறி கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் 9 மணிக்கு. அப்போ தான் வந்து ஒரு தடவை லைவில் வந்தேன். ஒரு 10, 19 அந்த மாதிரி 9 மணிக்கு உட்காந்தேங்க வெட்டுறதுக்கு. காய்கறி எல்லாம் வெட்டிட்டு எல்லாம் வந்து கட் பண்ணி நசுக்கி வைக்கிறது எல்லா வேலையும் முடிச்சுட்டு கரெக்டாக வந்து 11:30 மணி கிட்டத்தட்ட ஆகிடுச்சு. அப்போவும் கொஞ்சம் வேலை இருந்துகிட்டே தான் இருந்தது. எல்லாம் மிக்ஸ் பண்ணி செஞ்சுக்கிட்டே இருந்தோம். நான் வந்து காயெல்லாம் கட் பண்ணி எல்லாத்தையும் தண்ணியில் போட்டுட்டு இருந்தேன். அதுக்கே வந்து எப்படியும் வந்து சாப்பாடு பரிமாறும் போது எங்கள் ஓரக்குத்தி வந்து கேட்டுட்டாங்க, என்ன ஃபோன் அப்புறமா ஃபோனு கீழே வச்சுட்டு முதல்ல சாப்பாடு எடுத்துகிட்டு வா அப்படின்னாங்க. அப்புறமா நானும் இல்லைக்கா இவ்வளோ நேரம் நான் ஃபோன் வீடியோ எடுக்கிறேன், நான் வேலை செய்கிற டைமில் தானே எடுக்கிறேன், நான் வந்து தனியாக எடுக்கவே இல்லையே, கொஞ்சம் கூட நான் ரெஸ்ட் பண்ணவே இல்லை அப்படி ஏன்க்கா அப்படின்னு சொன்னேன். அதுக்கு முதல்ல வேலையை முடிக்கணும் அப்புறமா எடுத்துக்குவேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ஆக்சுவலாக வேலை செஞ்சுட்டு தானேக்கா எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு எதுவும் சொல்லலை. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க பெரியவங்க, அதனால் மோஸ்ட்லி எதுவும் சொல்கிறதில்ல எல்லோரும்.
அது வந்து இங்கே அப்படி தான். அதுக்கப்புறமா சாமி கும்பிட்டுட்டு உள்ள சாமி பூஜை முடிச்சுட்டாங்க. அதனால் சாமி கும்பிட்டுட்டு குங்குமம் எடுத்து வச்சுக்கிட்டு நான் வந்து வெளியே வந்தேன். இங்கே வந்து நெல் வந்து வச்சு சாமி கும்பிட்டுருப்பாங்க. நெல் வந்து நம்ம வந்து லக்ஷ்மின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் நெல் வந்து வச்சு சாமிக்கு நெல் வந்து நிறைய வச்சு அந்த கூடை ஃபுல்லாக அதுக்கு மேலே வந்து சாமி புடவை எல்லாம் வச்சு இந்த மாதிரி பிரசாதம்லாம் பண்ணி பூஜை பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து என்னென்ன பிரசாதம் வச்சுருக்காங்கன்னா அதிரசம், அதுக்கப்புறம் அதாவது கோதுமை மாவு அதிரசம், பச்சரிசி மாவு அதிரசம், அதுக்கப்புறம் பழங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு பிரசாதம் பண்ணியிருப்பாங்க. முதல் பிரசாதம் இது. இந்த பிரசாதம் வந்து முடித்த அப்புறமா வந்து சாப்பிட்டுட்டு எல்லோரும் வந்து அவல் டீ சாப்பிடலாம். அதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிடக்கூடாது. மதியம் பூஜை முடித்த அப்புறமா தான் எல்லோரும் சாப்பாடு சாப்பிடணும். இப்போ வந்து நான் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பிரசாதம் வந்து தனியாக எடுத்துகிட்டு வந்துட்டு சொன்னாங்க. பாதி வச்சுட்டு மீதியை நான் பாதி எடுத்துகிட்டு வந்தேன். குங்குமம் தேடினேன். அவங்க வந்து வெளியில் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி நான் அப்புறமா வெளியில் வந்து வச்சுக்கிட்டேன். சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்துட்டேன். வெளியில் வந்த அப்புறமா மறுபடியும் காய்கறி வெட்ட ஆரம்பிக்கிறோன்னா, இல்லை ஒரு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா போய் வெட்டலாம், அப்புறமா லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நானும் சரின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து உட்காந்து டீ குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். டீ மட்டும்தான், அதோட பலகாரங்கள். இந்த பலகாரம்லாம் வந்து நேற்றே செஞ்சுது. நேற்று சாயங்காலம் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து செஞ்சுருவாங்க. இங்கே தான் எனக்கு எப்போவுமே வந்து தலையிடிக்குங்க. எப்போ வந்தாலும் இந்த வீட்டில் இந்த இடத்துல வந்தால் டங்குன்னு தலையிடிக்கும். போன தடவை வந்தப்போ டம்மான்னு அடித்து அது இப்போவுமே வலிக்குது. அதனால் இந்த தடவை கொஞ்சம் உஷாராகவே இருந்தேன். அதுக்கப்புறம் டீ, இந்த கோதுமை அதிரசம், சர்க்கரை அதிரசம், அது பேர் என்ன, நம்ம வெள்ளை அதிரசம் இதெல்லாம் வச்சுட்டு எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். டீ வந்து எங்கள் ஓரக்குத்தி கொண்டு வந்து வடிகட்டினாங்க. காய்கறி எல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ இஞ்சி எல்லாம் நசுக்கணும். இதில் வந்து இஞ்சியை போட்டு நசுக்கணும். வெங்காயம், பூண்டு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் பயன்படுத்த மாட்டாங்க லக்ஷ்மி பூஜையில். அதுக்கப்புறம் இது வந்து அந்த ஓவுன்னு சொல்லி ஒரு காய், நான் வீடியோவில் கூட காமிச்சிருப்பேன், அந்த காய் தான் இது. இதை வந்து நசுக்கி ஊறுகாய் செய்யணும். அதனால் வந்து இதையும் வந்து தண்ணியில் போட்டு கலந்து வச்சுருக்கேன். அதை மறுபடியும் தண்ணி ஊற்றி கழுவணும். இது வந்து ஒரு காய். நான் வந்து வீடியோ கூட ரீசெண்ட் டைமில் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஆனால் ஒரு நண்பர் வந்து அது வெற்றிலை கொடி காய் அப்படின்னு சொன்னாங்க. காயெல்லாம் கட் பண்ணியாச்சு. எல்லாமே கழுவி கொண்டு வந்து இங்கே வச்சாச்சு, ஒன்று மேலே ஒன்று. இதெல்லாம் கட் பண்ணி நசுக்கியும் வச்சுட்டேன் இந்த காயும். அதுக்கப்புறம் இந்த காயும் கட் பண்ணிட்டேன். மீதி இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் வேலை நடக்குது. பசங்க இங்கே விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. என் சின்ன பையன்கிட்ட அவன் ஜாலியாக வந்து கட்டி பிடிச்சி விளையாடிக்கிட்டு இருந்தான், சின்ன ஒரு குத்தியோட பையன். எல்லோரும் வந்து ஜாலியாக இங்கே உட்காந்து பின்னாடி பக்கம் விளையாடிட்டு இருந்தாங்க. நாங்கள்லாம் சமைச்சிட்டு இருந்தோம். சமையல் வந்து முடியும் போது கிட்டத்தட்ட 1:30 மணி கிட்டத்தட்ட ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சாமி பூஜை பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து எல்லோரும் பெரியவங்க வீட்டில் ஜென்ஸ்லாம் சாப்பிட்டு முடித்து குழந்தைங்கள்லாம் சாப்பிட்ட அப்புறமா நாங்கள் வந்து சாப்பிட்டோம். நாங்கள் சாப்பிடும்போது கிட்டத்தட்ட ஒரு 3 மணி கிட்டத்தட்ட ஆயிருக்கும். அதுக்கப்புறம் கீரை பொரியல் இது. நான் கீரையை சுத்தம் பண்ணி கொண்டு வந்தேன் இல்லையா, கழுவி, அந்த கீரை பொரியல். அதுக்கப்புறம் பாயாசம். இது வந்து டால்மா வச்சுருக்காங்க அடுப்பு மேலே பெரிய பாத்திரத்தில். 2 டைமுக்கும் சேர்த்து, மதியத்துக்கும் நைட்டுக்கும் சேர்த்து இதில் பாதி பண்ணால் போதும். அதுக்கப்புறம் சின்னவ வந்து கூப்பிட்டு ஹலத்தா வைக்கணும் சொல்லிட்டு கூப்பிட்டா. அதுக்கப்புறம் நான் போய் ஹலத்தா வச்சுக்கிட்டேன். ஆக்சுவலாக இவ வந்து இன்றைக்கி சமைக்கிறதுல எந்த வேலையும் பார்க்கல. இவ இருந்தாலும் நானும் அவளும் எல்லா வேலையும் பார்த்துப்போம். இன்றைக்கி அவளும் இல்லைன்றதுனால நான் வந்து தனியாகவே பண்ண வேண்டியிருந்தது. 2 ஓரக்குத்தியும் அவங்கவுங்களும் வேலை பார்ப்பாங்க. எல்லாருமே வேலை பிஸியாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே வேலை பார்ப்பாங்க. இவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதுக்கப்புறம் டால்மா இந்த பக்கம் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. அவள் எல்லாேருக்கும் கலத்தாக போட்டுட்ருந்தா. போட்டு முடிச்சு அப்புறமா சாப்பாடு வந்து டால்மா முடித்தாச்சு. பொரியல், பாயாசம், கீரை, அதுக்கப்புறம் வந்து தேங்காய் துருவ ஆரம்பிச்சிட்டேன். தேங்காய் வந்து துருவி டால்மாலையும் போடணும். அதுக்கப்புறமா வந்து ஊறுகாலையும் போடணும். அதுக்கப்புறம் வந்து எங்களோட இன்னொரு நாத்தனார் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து பெரிய ஓரக்கத்தியோட அவங்க வந்து கொஞ்சம் எல்லாருமே விளையாடுவாங்க எல்லாரு கூடவும். அவங்க என்னமோ பண்ணிகிட்டு இருந்தாங்களாம் குளிக்கும்போது. அதை வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நானும் எங்கள் சின்ன மாமியாரும் உட்காந்து இங்கே வந்து ஸ்வீட் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து கொழுக்கட்டை மாதிரி இருக்கும். ரவை, அரிசி மாவு, அதுக்கப்புறம் ஏலக்காய்லாம் போட்டு செய்கிறது. எங்கள் சின்ன மாமியார் இப்போ தானே படுத்துட்டு இருந்தாங்க உடம்பு முடியலைன்னு சொல்லி. அப்புறம் எப்படி யார் செய்வான்னு சொல்லிட்டு மறுபடியும் எந்திரிச்சு வந்து போய் கை காலெல்லாம் கழுவிட்டு வந்து அவங்க வேலை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க மறுபடியும். அவங்க எப்போவுமே இப்படி தான் எல்லா டைமும் மோஸ்ட்லி வேலை பார்ப்பாங்க. என் ஹஸ்பண்ட் கூட அடிக்கடி சொல்லுவாங்க, அவங்க வந்து சின்ன வயசில் இருக்கும்போதே அப்படி தான் எப்போவுமே அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா ஊறுகாய் இந்த பக்கம் ரெடி பண்ணிவிட்டேன். அது அந்த ஓவு கட்டான்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த ஸ்வீட் வந்து நானும் எங்கள் சின்ன மாமியாரும் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அடுப்பு மேலே வச்சுட்டு அதை வந்து மூடிட்டேன். மூடிட்டு கொஞ்சம் விறகு போட்டுட்டு அது வந்து வெந்துக்கிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா எங்கள் மாமியார் இங்கே அரைச்சிட்ருக்காங்க. என்னென்னு எல்லாேருக்கும் தெரியும்.
அதுக்கப்புறம் இந்த பக்கம் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாத்தையும் சேர்த்து வீடியோ எடுத்தேன். பிரசாதம் வந்து ரெடி பண்ணுறதுக்கு எங்கள் பித்தளை தட்டில் இலை வச்சு ரெடி பண்ணியாச்சு. சாதமும் வடித்தாச்சு. இப்போ வந்து எல்லாத்தையும் பரிமாறி எடுத்துகிட்டு போயிட்டு லக்ஷ்மி அம்மன் கிட்ட வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து வீட்டில் வந்து பெரியவங்களுக்கு பூஜை பண்ணுற இடத்துல இங்கே வைக்கிறது. இந்த பக்கம் வந்து பூ கட்டுறதுக்கு வாழை நார் எங்கள் சின்ன மாமியார் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா காஞ்ச பிறகு அதில் கட்டலாம். அதுக்கப்புறம் கிருஷ்ணா வந்து இந்த பக்கம் சின்ன ஓரக்குத்தி அவங்க வீட்டில் அவங்க வீட்லேயும் சாமி பூஜை பண்ணுறதுக்கு தனியாக பிரசாதம் வச்சுட்டு அதுக்கப்புறமா இங்கே வந்து இப்படி தான் சமைச்சவங்க எல்லாம். சமைச்ச பொருள் எல்லாத்தையும் வச்சு இந்த மாதிரி பிரசாதம் போட்டாச்சு. இங்கே எல்லோரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்கள் மூத்தார், எங்கள் சின்ன மாமியார், அதுக்கப்புறம் பசங்க எல்லோரும், அதுக்கப்புறம் எங்கள் மச்சினை எல்லோரும் சாப்பிட்டாங்க. எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச அப்புறமா நானும் எங்கள் ஓரக்குத்தியும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இன்னொரு ஓரக்குத்தி வந்து அவங்க வீட்டுக்கார் சாப்பிட்டது உள்ளே வந்து மீதியாக விட்டுட்டாங்கனால அங்கே போயிட்டாங்க. இவங்க வந்து இவங்க வீட்டுக்கார் சாப்பிட்டது எழுந்திரிச்சதுனால அதே இலையில் உட்காந்துட்டாங்க. நான் வந்து எங்கள் சின்ன மாமியார் சாப்பிட்டுட்டு போதும்னு சொன்னாங்க. சரி நானும் அங்கேயே உட்காந்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து எங்கள் ஓரக்குத்தி வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்கள வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு சிரித்தாங்க. எங்கள் மாமியார் இங்கே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 3:30 மணி ஆகிடுச்சு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து வீட்டுக்கு கிளம்புனோம். இப்போ பாத்திரமெல்லாம் எடுக்கணும். எல்லோரும் சாப்பிட்டு முடிச்ச அப்புறமா இவள் வந்து இன்றைக்கி கழுவணும். சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி எல்லோரும் சாப்பிட்டு முடித்து பூஜையெல்லாம் முடிஞ்ச அப்புறமா அவள் வந்து மீதி வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டா. இப்போ எல்லாத்தையும் எடுத்து இந்த பக்கம் தனியாக சாதம் மீதியான பொருள் எல்லாத்தையும் அங்கே வச்சுட்டு அதுக்கப்புறமா பாத்திரம்லாம் எடுத்துகிட்டு வந்து கழுவ ஆரம்பிச்சிட்டா. அவள் கழுவிட்டே இருக்கட்டும். கழுவி முடித்த உடனே நான் போயிட்டு அதுக்கப்புறம் கழுவிடுவேன். அதை அவள் தேய்ச்சிட்ருக்கா. நான் போய் கழுவணும். அதுக்கப்புறம் பசங்க இங்கே விளையாடிட்டு இருக்காங்க. நான் இப்போ அந்த பக்கம் வீட்டுக்கு கிளம்பணும். நானும் எங்கள் ஓரக்குத்தி 2 பேரும் கிளம்பிட்டோம். ஓரக்குத்தி முன்னாடி போயிட்டு இருந்தாங்க. நான் அவங்க பின்னாடியே வந்துட்டு இருந்தேன். வீடு வந்து எப்படி இருக்கும் இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து எங்கள் பெரிய ஓரக்குத்தியோட வீட்டுக்கு வர வழி. முன்னாடி வழி, பின்னாடி இப்படி வரணும். இது வந்து சின்ன மாமியார், அதாவது சின்ன ஓரக்குத்தி அவங்களோட வீடு. இந்த பக்கம் ஆக்சுவலாக இப்படி தான் இருக்கும் வீடு. இது ஒரு ரூம். இவங்களுக்கு வந்து அந்த பக்கம் 2 ரூம் இருக்குது. இந்த பக்கம் ஒரு ரூம் மண் வீடு மாதிரி செஞ்சது. இது ஒரு ரூம், அது ஒரு ரூம். அதாவது மேலே வந்து ஓலை மாதிரி போட்டிருப்பாங்க. நான் வழி வந்து இதுதான். பின்னாடி வந்து குழா 2 பேருக்குமே. இந்த வழி தான் வந்து கொஞ்சம் 2 வீட்டுக்குமே ஒரே வழி. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் வந்து வீடு வந்து இவங்க வந்து இப்போ அந்த இப்போ அவங்களுக்கு வீடு கட்டியிருக்காங்க. பசங்கள்லாம் பெருசாகிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு வீடு கட்டணும் அப்படின்றத எங்கள் வீட்டு பக்கத்தில் இடம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து நெல்லெல்லாம் வச்சுருப்பாங்க. நான் காமிச்சிருப்பேன். அங்கே வந்து வீடு கட்டுவாங்க. இது வந்து இவங்களுக்கு ஒரு ரூமு. அவள் தூங்கிட்டுருக்கா. உடம்பு சரியில்லை அவளுக்கு. அதுக்கப்புறமா எங்கள் சின்ன மாமியாரும் இங்கே தூங்கிட்டு இருந்தாங்க. எங்கள் சின்ன மாமனார் வந்து வெளியில் நின்றுட்டு இருந்தாங்க. கதவு திறந்துட்டு நானும் அக்காவும் வந்து கிளம்பிட்டோம் வீட்டுக்கு வரத்துக்கு. வெளியே வந்து பார்த்தா வாசலில் மோஸ்ட்லி யாரும் பெரியவங்க அவ்வளோ இல்லை. அதனால் நீங்களே போகலாம்க்கா 2 பேரும் சொல்லிட்டு வந்தோம். அவங்க வந்து ஃபஸ்ட்டு சின்ன மாமியார் கூப்பிடலான்னு பார்த்தோம். 2 பேரும் எப்படி தனியாக போகிறதுன்னு. அதுக்கப்புறமா அவங்க சரி தூங்கிட்டு இருக்காங்க, உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு சரி நம்ம 2 பேரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரியவங்க. அதனால் அவங்க முன்னாடி போனால் நான் பின்னாடியே வந்துட்டு இருந்தேன். ஊர் வந்து இப்படி தான். இங்கேருந்து இந்த வீட்டிலேருந்து இந்த பக்கம் வந்து லெஃப்ட் சைடில் மாமியார் வீடு, அதாவது சொன்னேன் இல்லையா அது வீடு. அப்படியே வந்து ரைட் சைடு எடுத்தால் எங்கள் வீட்டுக்கு வர வழி. வீட்டுக்கு வர வழியில் இந்த பக்கம் எங்கள் பெரிய ஓரக்குத்தி அவங்க வந்து மாட்டுக்கு ஒரு வீடு கட்டி லோன் போட்டு மாடு வாங்கியிருக்காங்க. அந்த வீடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எங்களை ஓரக்குத்தி வந்து பார்க்குறதுக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க பெரிய நாத்தனா ஓரக்குத்தியோட அவங்க தங்கச்சி அக்கா அவங்க தான் வந்து அங்கே நின்றுட்டு பேசிகிட்டு இருந்தாங்க ரொம்ப நேரமாக. அவங்க வாசலில் வெளியில் வந்து ஆளுங்க பெரியவங்க யாரும் இந்த டைமில் வெளியே வரமாட்டாங்க அப்படின்றதுனால நான் வந்து சாயங்காலம் டைம் ஆக போகுது இல்லையா, அதனால் எல்லோரும் வந்து அந்த டைமில் வீட்டில் எப்படி இருப்பாங்க, வெளியில் பெரியவங்களாம் யாரும் வெளியே வந்துருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து அங்கே கொஞ்சம் நின்றுட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க அந்த மாதிரி இங்கேருந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீடு தெரியும். எங்கள் வீட்டு பின்னாடி இருக்கிற அந்த மூங்கில் தோட்டம் இது தாங்க. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். க்ளீன் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் ரொம்ப நாள் ஆச்சு. அப்படியே தான் இருக்குது. பின்னாடி இருந்து அப்படியே அது வரைக்கும் ஊர் இருக்குது உள்ளுக்குள்ளே. அப்படியே வந்து ரோட் சைடில் மெயின் ரோட்டில் போனாலுமே லெஃப்ட் சைடில் ஊர் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் ரைட் சைடில் ஊருங்க இருக்குது. ஊருக்குள்ளெல்லாம் நிறைய வீடுங்க இருக்குது அந்த பக்கம். ஆனால் வேறு வேறு பேருங்க இருப்பாங்க. இங்கே வந்து எங்கள் ஊருக்காரங்க இந்த பக்கம் எல்லோரும் வீடும். இது எங்கள் வீடு தெரியுதுங்களா, சுற்றி காமிச்சிட்டேன். அப்படியே கோயில் இந்த பக்கம் மூங்கில் தோட்டம். அதுக்கப்புறம் என்னை கூப்பிட்டுட்டு வந்து இங்கே மூங்கில் அவங்க இப்போ இங்கேருந்து எங்கள் ஓரக்குத்தி வந்து கிளம்பிடுவாங்க. நான் இங்கேருந்து எப்படி தனியாக போகிறது அப்படின்னு சொல்லிட்டு மெயின் ரோட்டில் அந்த பக்கம் ஆளுங்களாக இருப்பாங்களே, அதில் என்னை வந்து இந்த பக்கம் ஜம்ப் பண்ணி அந்த பக்கம் குனிஞ்சு வந்துருன்னு சொன்னாங்க. அக்கா ஏன்க்கா நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். ஏன் கொஞ்சம் தூரம் தானே இருக்குது, அப்படியே தாண்டி வந்துடு. நாங்கள் இல்லை நான் அப்படி வரமாட்டேன், ரோட் சைட்லேயே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா சரி இங்கேருந்து யார் கூட்டிகிட்டு போகுதுன்னா எங்கள் பெரிய ஓரக்குத்தி இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து கூப்பிட்டு அங்கே வந்து நில்லுங்கக்கா நான் வந்து அங்கேருந்து வந்துடுறேன், இங்கெல்லாம் ஜம்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அவங்களும் சரி வான்னு சொல்லிட்டு அவங்க வந்து கூட்டிகிட்டு வந்து அங்கே நின்னாங்க.
இங்கேருந்து அப்படியே கொஞ்ச நேரம் அங்கே வந்தாங்கன்னா ரைட் சைடில் வீட்டுக்கு போகிற வழி இருக்கு இல்லையா, அங்கே வந்து விட்டுட்டாங்க. இங்கே தான் வந்து அவங்க வீடெல்லாம் கட்ட போகிறாங்க. எங்கள் நாத்தனார் பையன் வந்து சாவி வீடு பூட்டிகிட்டு எடுத்துகிட்டு அந்த பக்கம் போட்டுருந்தான். அதனால் நான் வந்துட்டேன். சாவி வாங்கிட்டு கதவு சாத்திட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டேன். இந்த குளம் வந்து நல்லா பாதி சுத்தம் பண்ணிட்டாங்க. இன்னும் பாதி எப்போ சுத்தம் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. தண்ணி அவ்வளோ ஃபுல்லாக இருக்குது தண்ணி. இந்த குளம் வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ வந்து வீடு வாசல்லாம் பெருக்கணும். வீடு வாசல் பெருக்கி துணியெல்லாம் காஞ்சிட்ருக்கு, எல்லாம் எடுத்துகிட்டு வரணும். அதுக்கப்புறமா சாமி பொருள் கொஞ்சம் இருக்குது, அதை கழுவி வச்சுட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சு ஈவினிங் ஆகிடும். விளக்கேற்றுறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா இருங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.